தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் TechRevealTamil சேனல். நான் உங்கள் ஆதவன். ஆமாங்க, ஒன்ப்ளஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ OnePlus 8 OnePlus 8 ப்ரோவும் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கம்பேரிசன் நான் தேடிப்பதில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு BBK எலக்ட்ரானிக்ஸ்ன்ற சைனீஸ் மேனுஃபேக்சர் தான் ஓன் பண்ணிக்கான்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. OnePlus 8ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 44,999 ஸ்டார்ட் ஆகுது. OnePlus 8 Pro வருது 54,999 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வேல்யூலான்றதை பார்த்துடலாம். அப்போ அப்படியே ஜம்ப் பண்ணி ரேம் அண்ட் ஸ்டோரேஜுக்கு போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரே வேரியண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ், 12GB RAM வித் 256GB ஸ்டோரேஜ். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேமோட ஜென்ரேஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. LPDDR4X RAM வந்து OnePlus 8 யூஸ் பண்ணுறாங்க. LPDDR5 RAM வந்து பார்த்திங்கன்னா OnePlus 8 யூஸ் பண்ணுறாங்க. இதை எதை பொறுத்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடையும், ஆர்கிடெக்சர், அப்புறம் ரேமோட கெப்பாசிட்டி, இந்த மாதிரி சில விஷயங்கள் பொறுத்து இந்த மாதிரி ரேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு சூஸ் பண்ணுறாங்க. பவர் அண்ட் ப்ரைஸ் வந்து வேரி ஆகிறது இந்த காரணமாக தான் இருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன கேட்குறீங்களா, அது பேட்டரி தான். ஏன்னா இப்போ வர கேமிங்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஹை பவர் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு பேட்டரி கண்டிப்பாக வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். OnePlus 8 பார்த்தீங்கன்னா 4300 mAh பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் 1% to 50% 22 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. OnePlus 8 Proவில் பார்த்தீங்கன்னா 4510 mAh பேட்டரியும் ஃபாஸ்ட் சார்ஜிங் 1% to 50% in 23 minutesலையும் ஒயர்லெஸ் சார்ஜிங் 1% to 50% in 30 minutesலையும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தாங்க. OnePlus 8 பார்த்தீங்கன்னா 6.55 inch வித் 90 Hz ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளேவும், அதே OnePlus 8 Proவில் பார்த்தீங்கன்னா 6.78 inch வித் 120 ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளேவும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ரெசல்யூஷன் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட சில சர்டிஃபிகேஷன்ஸும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா HDR10+ ஒரு சர்டிஃபிகேஷனும், A+ ரேட்டிங் வித் டிஸ்பிளே மேட்டில் ஒரு சர்டிஃபிகேஷனும், SDS ஐகேட் டிஸ்பிளேல ஒரு சர்டிஃபிகேஷனும் இங்கே ப்ரொவைட் பண்ணி நாங்கள் தான் இங்கே டிஸ்பிளேல கெத்தான டிஸ்பிளே அப்படின்ட்டு இங்கே காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 865 ப்ராசஸர் தான். அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபுல்லையுமே முன்னே இருந்த விஷனோட 25% ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்மார்ட் 5G டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. X55 சிப்செட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டியூல் மோடு 5Gயில் கனெக்ட் ஆகும். உங்களோட பேட்டரி சேவ் பண்ணும். UFS 3.0 அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால UFS 3.0 அப்படின்னு கேட்குறீங்களா, ஒன்றும் இல்லைங்க, யூனிவர்சல் ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. உங்கள் மொபைல் ஸ்டோரேஜில் இருக்க ஃபைல்ஸ் வந்து ரைட் பண்ணுறதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முன்னே இருந்ததோட 125% ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேன்டிக் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களோட கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மோட் யூஸ் ஆகுது. எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு அதோட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பவர்ஃபுல் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டோட நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3D சினிமேட்டிக் ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரிவ்யூவும் இப்போ நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டில் வந்துருச்சு. அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 3D சவுண்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒர்க் மோட், லைஃப் மோட், ரெண்டு மோட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் டைமிங் பொறுத்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் கொடுத்துக்கலாம். அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்க்க போது டார்க் மோட். இது வந்து கிட்டத்தட்ட எல்லா தேர்ட் பார்ட்டி ஆப்லேயும் நீங்கள் வந்து டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென் மோட். ஸோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஜென் மோட் அப்படின்னு கேட்குறீங்களா, இந்த மோட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் ஃபோனை தனியாக வச்சு நீங்கள் பாட்டு உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். OnePlus 8 Proவில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா சடன் ஸ்பிளாஷ் ப்ரூஃப். ஓகே, என்னென்ன கலர் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். OnePlus 8 பார்த்தீங்கன்னா ஆனிக்ஸ் பிளாக், கிளாசியல் க்ரீன் அண்ட் இன்டர்ஸ்டெல்லர் க்ளோ அப்படின்ற ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க. அதே OnePlus 8 Pro பார்த்தீங்கன்னா சேம் அல்டாமரைன் ப்ளூ, ஆனிக்ஸ் பிளாக் வித் கிளாசியல் க்ரீன், இந்த மாதிரி 3 கலர் கொடுத்துருக்காங்க. வித் கிளாசி ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஜம்ப் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலு, சார்ஜ், பவர் அடாப்டர்ஸ், Type-C கேபிள், கேஸ், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், சிம் ட்ரே எஜெக்டர், குயிக் ஸ்டார்ட் கைடு, வெல்கம் லெட்டர், சேஃப்டி இன்ஃபர்மேஷன், வாரண்டி கார்டு அண்ட் லோகோ ஸ்டிக்கர். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் OnePlus 8 பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ், 60 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கேமராவோட டியூவல் LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அதே OnePlus 8 Proவில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா இருக்குது. 8 மெகாபிக்சல் ஹைப்ரிட் ஜூம் கேமரா ஒன்று, 40 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஒன்று, 40 மெகாபிக்சல் மெயின் கேமரா ஒன்று, 5 மெகாபிக்சல் ஃபில்டர் கேமரா ஒன்று. 4 கேமரா வித் டியூவல் LED ஃப்ளாஷோட கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து 2 கேமராக்குள்ள வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் இதுக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். இதை வீடியோ ரெக்கார்டிங். இதில் வந்து 4K ரெக்கார்டிங் 30 to 60 FPS கொடுத்துருக்காங்க. 1080p ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 60 FPS கொடுத்துருக்காங்க. இதில் சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் இருக்குது. அது 70p பார்த்தீங்கன்னா 480 frames per secondலையும், 1080p வந்து பார்த்தீங்கன்னா
240 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லோ மோஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெருக்கி விடுன்னு தான் நம்புகிறோம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலேயுமே 60 மெகாபிக்சல் கேமரா வித் பட்ஜெட் 2.45 தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சி நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது OnePlus மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதோட கம்பேரிஷன் பார்த்துட்டு வாங்க சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் திருப்பி ரிப்ளை பண்ணுற ஏதாவது டெக் ஓரியன்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். Until then, bye from Aadhavan.